நினிவே போக வேண்டிய அந்த தேவனுடைய மனுஷன் தர்சீசுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறுறதுனால வேதம் சொல்லுது ஒரு பெரிய அங்கே பெரிய சீற்றம் உண்டாகுது. அதனால அந்த கப்பலில் இருந்த அந்த ஜனங்களெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த பொருட்களையும் அந்த கடல்ல இருந்து எடுத்து வெளியில போட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. எல்லா பொருட்களையும் எடுத்து வெளியில போடுறாங்க. ஆனால் அந்த கடலுடைய கொந்தளிப்பு நிற்கவே இல்லை. இந்த ஒரு மனுஷனுக்காக தான் அவங்க இதெல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க. சரி, இந்த மனுஷனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி தன்னுடைய பணம் போனால் போட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. தங்களுடைய பொருட்கள் போனால் போட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனை தூக்கி கடலில் போடுற வரைக்குமே அந்த கடலுடைய சீற்றம் நிற்கவே இல்லை. அதனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் ஆண்டவராலே தண்டிக்கப்படுகிற சிலர் இருப்பார்கள், ஆண்டவரே கைவிட்ட சிலர் இருப்பார்கள். இல்லை, அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராசஸில் அவங்க இருப்பாங்க. அது எந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய நஷ்டத்திற்கு நம்ம ஈடு கொடுக்கவே முடியாது. அவர்களுடைய நஷ்டத்தை நம்ம பொறுப்பெடுத்துக்கவே முடியாது. எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவர்களை விடுகிறோமோ அப்போதான் நம்மவும் குழப்பம் இல்லாமல் இருப்போம். அவர்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உள்ளாய் மாறுவார்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களை எக்காரணம் கொண்டும் நம்மளால் சரி பண்ணவே முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தினால, அவங்க மேலே வச்சிருக்கிற அன்புனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா அவர்களால் அந்த பணம் நஷ்டமாகுதுன்னு தெரியும், அவர்களால் ரொம்ப இவங்க சிரமப்படுறாங்கன்னு தெரியும். ஆனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பிடிச்சே வச்சிருப்பாங்க, அவங்கள விடமாட்டாங்க. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸோ நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது தவறல்ல, நம்ம ஜெபம் பண்ணலாம். அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுக்கிறதற்காக நம்ம ஜெபம் பண்ணுறது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் நம்ம முழு பொறுப்பையும் எடுக்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலரை காப்பாற்ற முடியாது நம்மளால. இந்த மனுஷனை ரட்சிக்கணும், இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும்னு யார் பிரியப்படுறா அப்படின்னா, கர்த்தர் பிரியப்படுறாரு, ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இந்த மனுஷன் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போறதை வச்சு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும், அவன் மூலமாக ஆரம்பித்த அந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும்னு ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். அப்போ அதற்கு இடையில அவனே சொல்றான், இல்லை நான் ஆண்டவரை விட்டு தான் பின்னாடி தான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவருடைய தண்டனை என் மேல இருக்கு எனக்கு தெரியும். ஆனா அதற்கு பிறகும் அவர்கள் அந்த பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து, இல்லை அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சியில அவங்க இழந்து போனதுதான் அதிகமே தவிர அந்த மனுஷனை அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ சில நேரத்தில் இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் விடாமல் நீங்க பிடிச்சே வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த மனுஷன் உங்களையும் காலி பண்ணிடுவான், உங்களுடையது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடையது எல்லாத்தையும் காலி பண்ணி அவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லை அவங்க அப்படி நல்லா இருக்க போறதும் இல்லை, அவங்க சரியாக போறதும் இல்லை. இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய எச்சரிப்புன்னு தெரியும். இந்த மகா பெரிய கொந்தளிப்பு என்னாலே வந்திருக்கிறதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியும். ஆனா சரி, என்னால வந்திருக்குது, நம்ம திருந்திடலாம் அப்படின்னு நினைச்சானா, வேதம் சொல்லுது அந்த மனுஷன் திருந்தணும்னு நினைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் யோனா தீர்க்கதரிசி எப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய விஷயத்திலிருந்து அவர் மாறவே இல்லை, கொஞ்சம் கூட அவருக்குள்ள மாற்றம் இல்லை. அந்த ஆமணக்கு செடியின் நிமித்தமாய் ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்ததுக்கு பிற்பாடு கூட அந்த மனுஷனுக்குள்ள என்ன வரலைன்னா ஒரு பெரிய மாற்றம் வரவே இல்லை. கடைசியில் ஆண்டவரே தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை நீ அப்படி இருக்கலாம், ஆனா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத
120,000 பேருக்கு நான் வந்து இறங்காமல் இருப்பேனோ? அப்ப அந்த இடத்துல யார் தோற்று போனான்னா, இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் தோற்று போனவனா தான் இருக்கிறான். அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசலாம். நம்ம வந்து ஒரு லிமிட்டா தான் நம்ம போக முடியும். இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுலே, இன்னொருத்தரை தூக்கி விடுகிறதுலே, இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுலேயே நம்மமும் சேர்ந்து குழிக்குள்ள விழுந்து, நம்மமும் சேர்ந்து பாடுபட்டு, நமக்குள்ளதையும் இழந்து போகிற அளவிற்கு ஒரு நாளும் விடாமல் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதை குறித்த ஒரு பெரிய ஜாக்கிரதைய ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருவார். அதான் நம்முடைய சொந்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். நம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கர்த்தர் அவர்களை தொடணும், கர்த்தர் அவர்களை சந்திக்கணும். இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனா அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே செய்து அது ஒரு கட்டுகளாய் மாறி நம்ம ரொம்ப நஷ்டப்பட்டு நம்மவே எழும்ப முடியாத அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதனுடைய நன்மை வந்து சில நேரத்தில் புரியாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அதை செய்யறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பணத்தை, இவ்வளவு பணத்தை வந்து லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களே, இந்த கடன் வாங்கிட்டு வந்திருக்கிற தாய் தகப்பன் வந்து இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்காது. நீங்க வாங்கி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாதாள குழி மாதிரி. அது ஒரு மிகப்பெரிய புற்று. அதுக்குள்ள நீங்க என்ன போட்டாலுமே அதுக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். அது போயிட்டே தான் இருக்கும். அது வந்து அந்த தண்ணியில வந்து கலக்கிறதுனால எந்த இதுவும் உங்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை. அது வந்து நல்ல தண்ணீரா மாறப்போகிறதே இல்லை. அதனால் அதை வந்து கர்த்தர் மாற்றுவார். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்பு கொடுத்து அவங்க கமிட் பண்ணி ஆண்டவரிடத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆண்டவரே அவர்களை தூக்கி எடுத்து கர்த்தர் அலங்கரிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, சில மனிதர்களை வந்து சில சூழ்நிலையை வந்து நம்மளால சரி பண்ணவே முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக திறப்புல மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். அவர்களுக்காக ஜெபம் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இது ஒன்றை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். எதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற வேலை மட்டும்தான் நம்முடைய வேலை. குடிகார கணவனாரா இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப செலவாளியான ஒரு மனைவியா இருக்கலாம். இவங்க எல்லாரும் என்னன்னா இந்த ஒரு கேட்டகரியிலே இருப்பாங்க. அவர்களுக்கு என்னதான் நம்ம செஞ்சாலும், என்னதான் அவர்களுக்கு கொண்டு போய் நீங்க கொடுத்தாலும் அவர்களை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா அவ்வளவுதான். அவங்களுக்கு அதை பற்றி அருமையே தெரியாது. அதனால அவர்களுக்கு வருகிற தோல்வி என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ பாதிக்கப்படுகிறது யாரு தான் பாதிக்கப்படுறோம்னா, நம்ம தான் அந்த இடத்துல பாதிக்கப்படுகிறோம். ஸோ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. நீங்க எஃபோர்ட் எடுக்கிற அந்த மனுஷன், நீங்க முயற்சி எடுக்கிற அந்த நபர், நீங்க உதவி செய்கிற அந்த நபர், இல்லைன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி சில காரியத்தை செய்றீங்கல்ல, அந்த பர்சன் வந்து சரியான நபராய் இல்லாவிட்டால் நீங்களும் நஷ்டப்படுவீர்கள். அந்த மனுஷனையும் ரெடி பண்றதற்கு நம்மளால, சொல்லுங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த மனுஷனை நம்மளாலையும் ரெடி பண்ண முடியாது. அதை யாருதான் அந்த ஊழியத்தை செய்வா அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே அந்த ஊழியத்தை செய்கிறவர். ஆண்டவரால மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. வேற எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நான் சரி செய்ய முடியாத ஒரு மனிதனிடத்திலே நான் போராடுகிறது ரொம்ப வீணானது. என்னுடைய நேரம் வீணானது, என்னுடைய பணம் வீணானது, என்னுடைய ஆரோக்கியம் வீணானது. எல்லாத்தையும் நீங்க இழந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம அந்த மனுஷனையும் ரெடி பண்ண முடியாம நீங்க போயிருவீங்க. ஆனா அதே நேரத்துல இந்த யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்ட உடனே யோனாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா இல்லையா? ஜெபிக்கணும்னு தோணுச்சா? சொல்லுங்க. கப்பலுக்குள்ளே இருக்கும்போது அத்தனை பேரும் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க.
அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷனை பார்த்து, எப்பா நாங்க இத்தனை பேரும் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, இந்த நாங்க மூழ்க போறோம்ன்றதுக்காக பயப்பட்டு எங்க கடவுளை கூப்பிடுறோமே, நீ என்ன பண்றேன்னு கேட்டா அவன் என்ன பண்ணிட்டான், யோனா என்ன பண்ணிட்டான், கப்பலின் அடித்தட்டத்துல போய் தூங்கித்தான் இருந்தாரு. அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு வந்து எந்த ஆசையுமே இல்லை, வாழக்கூடிய ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் யோனா ஜெபம் பண்ணல. ஆனா இப்போ தூக்கி கடல்ல போட்ட உடனே செத்துடலான்னு நினைச்சவரை ஒரு மீன் என்ன பண்ணிருச்சுன்னா முழுங்கிருச்சு. ஆனா இப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வராத ஜெபம் சொல்லுங்க. இப்ப ஜெபம் வருதா? யோனா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரா? மீனுக்கு வயிற்றுக்குள்ள போய் ஒழுங்கா அங்க முழங்கால் படியிட இடம் தான் இருந்துச்சு. முழங்கால் படிட்டு கடற்பாசி என் தலையில சுத்துது, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி ஒழுங்கா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சு அந்த ஜெபம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில யோனாக்களை நம்ம கடல்ல தூக்கி போடாம மீனும் முழுங்காது, அவங்க ஜெபமும் பண்ண மாட்டாங்க. ஹலோ, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த மீனை அந்த யோனாவை நம்முடைய கப்பல்ல வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு பொருளா தூக்கி எங்க போட வேண்டியதான்? ஆமா, ஒவ்வொரு பொருளா தூக்கி கடல்ல போட வேண்டியதான். நீங்க சம்பாதிச்சது, கணவன் சம்பாதிச்சது, ஏற்கனவே வந்தது, அந்த சொத்தை வித்தது, எல்லாத்தையும் எங்க போட வேண்டியதான்? ஒன்னொன்னா கடல்ல போட வேண்டியதான். ஆனா அந்த கடல்ல போட்டாலும் அந்த கடல் தன்னுடைய மும்முரத்தை விட்டு என்ன பண்ணாது? அடங்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் வேணும். எந்த ஞானம் வேணும்னா, நம்ம யாருக்கு என்ன செய்யறோம், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், நம்ம யாரை தூக்கி விடுகிறதுக்கு நினைக்கிறோம், நம்ம யாருக்காக அழுறோம், நம்ம யாருக்காக உதவி செய்கிறோம், இந்த ஞானம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ நம்ம சில காரியத்தை வந்து நம்ம விட்டு தான் ஆகணும். நம்ம கையில் அது இல்லை, நம்ம கையில் இல்லை. கர்த்தர் அதை கிருபையாய் பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கார். நம்மளால அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக, முழு பலத்தோடு. அப்பா ஆண்டவரே, அந்த கிருபை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு ஏசப்பா, நீர் ஒருவரே நல்லவர். ஆமென். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஞானம் ஆண்டவரே, யாருக்கு உதவணும், யாருக்கு என்னுடைய கைகளை நான் நீட்டணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் தந்து என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் யாரை அப்படி நடத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த மனுஷனை விடுதலை ஆக்கி சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு தேவன் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கைகளிலிருந்து நஷ்டப்படாதபடி ஆண்டவரே, என்னுடைய கரங்களிலிருந்து அது இழக்காதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் நீர் காப்பாற்றுவீராக, கிருபையாய் நீர் காப்பாற்றுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் ஒரு நாளும் சிக்கிவிடாதபடி ஆண்டவர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக. ஆண்டவரே, எனக்கு தயவாய் நீர் இறங்குவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது உங்களால் முடியும், அது உங்களால் கூடும். நீர் செய்தால் அது நடக்கும் அப்பா. அப்படி ஒரு வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்னை காப்பாற்றுவதற்கு நீர் ஒரு முயற்சியை எடுக்கிறதற்காய் நீர் எனக்கு கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.